அரங்கிற்கு தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்க தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஒரு குரூப் போட்டோ கேட்டாரு. அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் அவர்கள் இன்று நேற்று இரவு இறந்ததினால் இன்று தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். இந்த பேச்சுவார்த்தை முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இறந்ததுனால இந்த பேச்சுவார்த்தை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறது. இப்பொழுது அதை பற்றி அண்ணன் அதை பற்றி இல்லை, இந்த பேச்சுவார்த்தை தள்ளி போனதை பற்றி அண்ணன் C8 ஒன்றிய சம்மேளன முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் 92வது வயதிலே நம்மை விட்டு பிரித்திருக்கிறார். ஒரு பெரிய இழப்பு. அவர் எதிர்கட்சியில் இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியில் இருந்தாலும் சரி, பல ஆலோசனைகளை வழங்குகிற வல்லமையும் தகுதியும் உள்ளவர். இன்று நாடு இருக்கிற பல்வேறு நிலைமைகளுக்கு அவர் நிதியமைச்சராக இருந்து, பிரதமராக இருந்து, நம்முடைய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னராக இருந்து, அதே மாதிரி வெளிநாட்டு முகமைகளோடு IMF போன்ற WTO போன்ற முகமைகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி பல காரியங்களில் அவர் ஈடுபட்டவர். அந்த கொள்கைகளிலே நமக்கு அபிப்பிராய வித்தியாசம் இருக்கலாம், அந்த சில மாற்றங்கள் தேவை என்று நாம் கூறலாம். ஆனால் இதுதான் இந்த நாட்டுக்கு உகந்தது என்று அவர்கள் கருதக்கூடிய அந்த பொருளாதார இதுகளை மேற்கொள்வது ஒரு பெரிய பாத்திரம் பங்கு. இன்றைக்கு நாம் பார்க்கிற முன்னேற்றம், இன்றைக்கு நாம் பார்க்கிற தொழில் வளர்ச்சி போன்ற பல வளர்ச்சிகளுக்கு அவர்கள் காலத்திலே அடித்தளமிடப்பட்டது. நரசிம்மராவுக்கு முன்னமேயே அதற்கான அடித்தளமிடப்பட்டது. அது நடந்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒருவர் இப்போது இருக்கிற அரசு எடுக்கிற நடவடிக்கைகள் குறித்து நம்முடைய நாடு பொருளாதாரம், வேலையின்மை, தொழிலாளர்கள் நிலை போன்ற பல்வேறு விஷயங்களில் வலுவாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார். மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், வேற்றுமையில நாம் ஒற்றுமை என்ற அந்த உயரிய நோக்கத்தை பின்பற்றி வழிநடக்க வேண்டும் என்பதிலே வலுவான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார். அந்த கருத்துக்களுக்கு உலக அளவிலேயே ஒரு அங்கீகாரமும் ஒரு முக்கியத்துவம் இருந்தது. ஆகவே அவர் இல்லாமல் போவது, அவர் அது போன்ற கருத்துக்களை சொல்லுகிற அந்த வாய்ப்பு இன்றைக்கு நாம் இழந்திருப்பது என்பது பெரிய துயரம். நாம் எல்லோரும் இப்போது அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம், அவருக்கு இரங்கல் செய்திருக்கிறோம். ஒரு வார காலம் இவர்களுக்கும் நிறுத்தி வைத்து மத்திய அரசாங்கம் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சில மாநிலங்களிலே விடுமுறை விட்டுள்ளனர் பணிகளுக்கு.
மற்ற அரசு அலுவலகங்களுக்கு கர்நாடகா போன்ற தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலே விடுமுறை கொடுத்தார்கள். ஆகவே இந்த ஒரு வாரம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிற நிலையிலே ஒரு பொதுத்துறை நிறுவனம், நம்முடைய அரசு துறை நிறுவனம், இந்த நிறுவனத்தில் இந்த பேச்சுவார்த்தையை நடத்த இயலாது என்று நிர்வாகம் அரசாங்கம் தள்ளி வைத்திருப்பது, ஒத்தி வைத்திருப்பது என்பது தவிர்க்க இயலாது. அதே நேரத்தில் தொழிலாளிகள் மிகுந்த எதிர்பார்ப்போடு, மிகுந்த ஏக்கத்தோடு காத்திருந்த ஒரு பேச்சுவார்த்தை. ஆனால் நம் கையில் இல்லை, ஒரு இறப்பு நிகழ்ந்து விட்டது. ஆகவே ஒத்தி போயிருக்கிறது. விரைவாக அரசாங்கம் அடுத்த தேதி நிச்சயமாக அறிவிப்பார்கள். பொதுத்துறை நம்முடைய நிறுவனமும் அறிவிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த பேச்சுவார்த்தையில் நம்முடைய நிலைமையில நாம் தொடரலாம். அந்த அடிப்படையில் தோழர்களுக்கும் என்னோருக்கும் இந்த தகவலை கொடுத்தேன். ஏனென்றால் தவறான தகவல் போகக்கூடாது. ஊற்றி வைத்து விட்டார்கள், இதே வேலையாக போயிட்டு அந்த மாதிரியான ஒரு தகவல் அது போகக்கூடாது. இதற்கான பொருத்தமான நியாயமான காரணம் இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டிய பொருத்தம் தலைவர்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த அனைவர் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை அவருடைய குடும்பத்தாருக்கு நான் தெரிவித்துள்ளேன். காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள்